வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான புத்தாண்டுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புத்தாண்டுல நான் நினைக்கிறேன் இது 2வது அல்லது 3வது செஷன் நினைக்கிறேன். இந்த புத்தாண்டை குறித்து நான் அதிகமாக பேசுவதை விட கடந்த ஆண்டுகள், கடந்த நாட்களை குறித்து சற்று பேசிவிட்டு அப்புறமாக நாம் இந்த புத்தாண்டை குறித்தும் வருகிற நாட்களை குறித்தும் நாம் சற்று பேசலாம். எவ்வளோ பேர் இன்னைக்கு லைனில் நின்றுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா புத்தாண்டு ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லிட்டு முகாமெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா லைனில் நின்று டோக்கன்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்க டோக்கனே போடாம உங்களுக்கு வேதாகமத்துல எல்லாமே இன்றைக்கு பார்ப்பீர்களானால் வெளிப்பாடை குறித்து தான் இருக்கு. இதுல என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறது பிரதர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய, உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பது ஆண்டவராகிய தேவனே. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதலாவது அதை நீங்க அறிந்து கொண்டீர்களா? அதை அறிந்து கொள்வதற்குத்தானே இந்த கியூல நாங்க டோக்கன் வாங்கிட்டு நிக்கிறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மிக மிக ஒரு மடமையான காரியம். ஏன் என்று கேட்டால் வேதம் கிளியராக சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது. அதாவது தேவன் எதற்காக தீர்க்கதரிசிகளை எழுப்புறார்கள் என்றால் அவர்கள் ஜாமக்காரர்களாய், வாட்ச்மேனாய் இருக்கும்படி. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சேதங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில பேரழிவுகள், இவைகளை குறித்தெல்லாம் இவங்க அலர்ட் செய்யும்படி. அலர்ட்னா இவங்க எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படி இவர்கள் ஜாமக்காரர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் எழுப்பப்படுகிறார்கள். இன்னொரு விதமான தீர்க்க தரிசனம் என்னவென்று கேட்டால் சிலரை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஆண்டவராகிய தேவன் தம் தூதர்களையே தன்னுடைய வெளிப்பாடை நிரப்பி அனுப்புகிறார். அவர்களும் தீர்க்கதரிசிகளே. மனிதர்களின் ரூபத்திலும் வரலாம், தேவதூதர்களின் ரூபத்திலும் வந்து சில நேரங்களில் சொப்பனத்திலும் வெளிப்படுத்தலாம். இது எல்லாமே வேதாகமத்தில் எனக்கு ப்ரூஃப் இருக்கு. சொப்பனத்தில் வந்து யோசேப்புக்கு எச்சரிப்பு சத்தத்தை வந்தோடனே குழந்தை இயேசுவை தூக்கிட்டு, குழந்தைன்னா பிறந்த குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்கு ஏற்கனவே வந்து 2-3 வயசு, 8 வயசு இருக்கும் ஏறத்தாழ. 2 வயசு இருக்கும். 2 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் அவர் எகிப்துல இருந்தார். அப்புறம் தான் திருப்பி தூக்கிட்டு மேல ஜெருசலேமுக்கு போன்னு சொன்னார். இதெல்லாம் வேதாகமத்துல மத்தியிலே இருக்கு தெளிவா. அப்படியும் பேசலாம். இல்ல தூதர் ரூபத்துல வந்து யோசேப்புக்கிட்டையும் பேசினாரு, யாருக்கிட்ட, மரியாள் கிட்டையும் பேசினாரு, சக்காரியாள் கிட்டையும் பேசினாரு. இயேசு இந்த மாதிரி பிறக்க போறாரு, யோவான் ஸ்நானகன் பிறக்க போறாரு. சில நேரங்களில் தீர்க்கதரிசியை அனுப்பி சில காரியங்களை சொல்லுவார். கிங் எசேக்கியா ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தம்னா நீ மறிக்க போறப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. தாவீது ராஜாவுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீ பாவம் செஞ்சுட்ட, அதனால உன் பிள்ளை மறிக்க போகுதுன்னு எல்லாம் சொன்னார். இங்க எல்லா பேட்டர்ன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கோர்வு, சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு என்னங்க சிமிலாரிட்டினா ஒரு செயல்பாடு வந்து காமனா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தெரியுங்களா? இவங்க யாருமே தீர்க்க தரிசனத்தை தேடி போகல. தீர்க்க தரிசனம் இவர்களை தேடி வந்தது. பர்சனல் தீர்க்க தரிசனம் தாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற தீர்க்க தரிசனம் தாங்க. நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க. ஆனா இவங்க யாரும் தேடி போய் கியூல டோக்கன் போட்டு நிக்கலங்க. மடமையான காரியம். அதுதான் சொல்றேன். அதுக்கு வேற பேரே கிடையாது. முட்டாள்தனமான காரியம்னு சொல்லும். ஐயோ, தேதி 1 பிறந்ததுன்னா போதும், எந்தெந்த தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்களோ அவனும் மகா தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம். யாரையும் நான் குற்றப்படுத்த சொல்லலைங்க, யாரு பேரையும் இழுக்கலைங்க. நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரி தீர்க்க தரிசனங்கள் தான் இருக்கு. ஒன்று சொப்பனத்துல, ஒன்று வந்து உலகத்தின் எச்சரிப்புக்காக, உலகத்தின் பேரழிவுக்காக, உலகம் வந்து ஆண்டவரை தேடணுங்கிறதுக்காக பல தீர்க்க தரிசிகள், எசேக்கியேலை போல, எரேமியாக்களை போல, எவ்வளவோ ஐசியா தீர்க்க தரிசிகளை போல இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள் ஜாமக்காரர்கள் அவர்கள் பேர். தூதர்களை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார், சொப்பனத்திலும் பேசுகிறார் டைரக்டாகவே. இது வந்து பர்சனலைஸ்ட் தீர்க்க தரிசனம். இது 2 தான் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உங்களை தேடி வருமே தவிர நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடி போகவில்லை. அப்ப நான் தீர்க்க தரிசனத்தை தேடியே போக கூடாதா? போங்க. எங்க போகணும் தெரியுங்களா? வேதாகமத்துக்கு போங்க.
தேவனோட கடந்து செல்லுங்க. வேதாகமத்திலிருந்து எனக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படியாக இருக்கும்னு, என் எதிர்காலம் எப்படியா இருக்கணும், எதுக்காக என்ன நீங்க வணஞ்சீங்க, எதுக்காக என்ன நீங்க படைச்சீங்க, எதற்காக என்ன நீங்க இந்த உலகத்திற்கு அனுப்புனீங்க. கர்த்தாவே, என் தகப்பனே, என்னை எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கிற நல்ல மேய்ப்பரே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. கேட்டனும் உடனே சொல்ல மாட்டார். 2-3 தடவை கேட்கட்டும்னு அவரும் அமைதியா இருப்பார். நீங்க சோர்ந்து போறீங்களான்னு பார்ப்பார். இல்லை, இவன் உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் ஒரே மொட்டா சொல்ல மாட்டாரு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே மொட்டா சொன்னா நமக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியம். பைத்தியம் பிடிச்சிடும். எல்லாத்தையும் சொல்லணும்னு கேட்கவே கேட்காதீங்க கர்த்தர்கிட்ட. உங்களுக்கு நான் சொல்லித்தர சின்ன அட்வைஸ், ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கத்துக்கிட்டு, எல்லாத்தையும் ஒரே மொட்டா சொல்லிடாதீங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எப்போ எது தேவையோ அதான் சொல்லுங்க. அது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு தெரிவித்தால் போதும், இல்லை என்றால் வேண்டாம். ஆனால் நான் கேட்பதை கேட்டுக்கொண்டே இருப்பேன் என் தேவனிடம். ஆனா தேவனும் வெளிப்படுத்துவார். அவர் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறவர் அல்ல, அவர் கல் இருதயம் கொண்டவர் அல்ல. அவர் மென்மையான இருதயம் படைத்து அவர் இப்படியாக மென்மையாக நம்மளோடு கூட நம்ம சம்பாஷிக்கிற நல்ல தகப்பன். தெரியுங்களா? கரெக்டா சொல்லிடுவார். சில டைம் கேட்காமலே சொல்லுவார். ப்ராஃபஸி. இப்ப போய் நீங்க கியூ போட்டு டோக்கன் போட்டு கியூல நிக்கிறீங்களா? இப்படி நிறைய பெந்தகோஸ்து மரங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உடனே கத்தோலிக்கர்கள்லாம் திருப்பி பார்க்காதீங்க, அவங்கெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு நியூ இயர் முடிஞ்சுதா போய் கொண்டாடணுமா, எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேட்காதீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் போய் பார்த்துக்கணும். எல்லா பக்கமும் குளறுபடி இருக்குதுங்க. நான் குளறுபடியை பேசுறதுக்கு இங்க வரலங்க, அது எப்படி சரியாக்குறதுன்னு சொல்ல வந்திருக்கோம் இயேசுவின் நாமத்தில். குளறுபடி நிறைந்த உலகம் தான் இது, கேடு நிறைந்த உலகம் தான் இது, கெட்டு போன உலகம் தான் இது, சபிக்கப்பட்ட பூமி தான் இது. ஆனால் இந்த சபிக்கப்பட்ட பூமியில சாபமாக இயேசு கிறிஸ்து மரித்து சாபங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்தார். அந்த நன்மைக்கு பிறந்த சீடர்கள் தான் நானும் நீங்களும். அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க நம்ம நாசமா போக முடியும், கெட்டு போக முடியும்? நம்ம கெட்டு போறதுக்கோ நாசமா போறதுக்கோ அங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டா, கர்த்தர்னா அந்த கேடடைந்து அவர் மரித்தார்னு வேதத்துல இருக்குங்க. நாசமாக்கி அவரை கொன்னு குமிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட தேவன் எனக்காக அவங்களுக்காக எதற்காக மரித்தார்னா, நம்ம இப்படி அந்த கேடு அடைகிறதுக்காக கிடையவே கிடையாது. அவர் தரித்திரனாக உருவெடுத்து நம்மை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும்படி அவர் அலைந்து திரிந்தார். உலகம் எங்கிலும் நன்மை செய்தார் என்று சொல்லி எல்லாம் 2 கொரிந்தியர் 9:8-9, அப்போஸ்தலர் 10:38 எல்லாம் நீங்க வாசிக்கலாம். வேதத்துல இருந்து பேசிட்டு வரோங்க. முக்கியமான மெசேஜ் இன்னைக்கு. அப்போ என்னோட இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், என் சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஜோசியக்காரர் கிடையாது. நீங்க ஏன் ஒரு புத்தாண்டுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளிலும் ஒரு புதிய நாள் தான். புதிய கிருபை ஒவ்வொரு நாளிலும் அவர் தருகிறார். ஒவ்வொரு நாளுமே புத்தாண்டை போலதான். புதிய நாள் தான், புதிய தொடக்கம் தான், புதிய ஆரம்பம் தான், புதிய முடிவு தான். பாவங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுற நாளா அது இருக்கக்கூடாதா? நீங்க எதை விசுவசித்து கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்ய போதுமானவரா இருக்கிறார். உடனடியாக எனக்கு 1 கிலோ தங்கம் வேணும்னு சொல்லி விசுவாசத்தோட கேட்கிறான்னு தரமாட்டார். பொருளாதாரத்தை குறித்து அங்க பொருளாதாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? பொருளாதாரம் நீங்க உங்க தேவைகளை அறிந்து நீங்க கேட்கும் முன்பே ஆண்டவர் கொடுக்கிறவர், கேட்காமலே கொடுக்கிறவர். எங்க விசுவாசம் வரணும்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தொந்தரவுகளை, இந்த சகிப்புத்தன்மை, இதுல எல்லாம் விசுவாசம் வேணும். கெட்ட வார்த்தைகளை பேசுவது நான் நிறுத்தி விடுவேன்கிற விசுவாசத்துக்குள் நான் வருகிறேன். நான் உங்களை சந்தேகிக்க மாட்டேன், உங்களை விட்டு தூர போக மாட்டேன், சிற்றின்பம் இந்த இச்சைகளுக்கு நான் விழுக மாட்டேன். இதுல விசுவாசம் வேணும், இதுல நம்பிக்கை வேணும். இதுலதான் இப்போ விசுவாசத்தோட போராடி ஜெயிக்கணும். ஏன்? நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக, இம்மையின் காரியங்களை குறித்தல்ல, மறுமையின் காரியத்துக்கு ஏதுவாக நாம் கடந்து செல்லும்படி நாம் விசுவாசிகளாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தாண்டுல எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே மெசேஜ், பி ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ் அண்ட் லிவ் வித் ஹோப் இன் காட். மலாக்கி 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஐசியா 49 அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆண்டவர் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிறப்போ அவர் இளைப்பாறுதலை தருவார். he will comfort us, ஆறுதல் படுத்துவார் என்று வேதம் இருக்கு. நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததினால், நம்பிக்கை வைத்ததினால் நீங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, ஆண்டவராகிய தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று எபிரேயர் 13:5 சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வைத்து ஜெபித்ததினால் அவர் செவிகள் கனமாய் போவதில்லை, அவர் கேட்கவே கேட்பார். உங்களோட பெட்டிஷன்ஸ் அவர் கேட்கவே கேட்பார். ஐசியா 50:1-2 சொல்லியிருக்கு. இதுதான் என்னோட மெசேஜுங்க. என்னோட மெசேஜ் இல்லை, இது கர்த்தரோட மெசேஜ்.
இந்த புத்தாண்டுக்கு இந்த மெசேஜா பிரதர்? எல்லா புத்தாண்டுக்கு இதே தாங்க மெசேஜ். அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன எல்லாரும் தள்ளுறீங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். நீங்க யாருக்கிட்ட போய் அப்ப நான் கியூல நின்று தீர்க்க தரிசனம் கேட்டா அந்த பிரதர் கரெக்டா சொல்றாருங்களே. கரெக்டாவா சொல்றாரு? உண்மையாமா? நானெல்லாம் போய் கியூல நின்னதெல்லாம் காலம் எவ்வளவு காலம் இருக்கு தெரியுங்களா? டோக்கன் எடுத்துக்கிட்டு நான் போய் நின்றுருக்கேன் அதே கியூல. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. வேலை கிடைக்காம, படிச்ச இதுக்கு உத்தியோகம் கிடைக்காம, உத்தியோகம் கிடைச்சா அதுக்கு போதுமான ஊதியம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. சின்ன வயசுங்க எனக்கு, 22, 23, 24 வயசுல தான் நான் மேக்சிமம் கஷ்டத்தை அனுபவிச்சது. 18 வயசுல இருந்தேன் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு முதல் 7-8 வருஷம் போராட்டம் மட்டுமே எனக்கு மிஞ்சினது. செழிப்பெல்லாம் கிடையாது, சக்சஸ்லாம் கிடையாது. கூட இருந்த அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சு அப்ராட் போய் ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு போய் செட்டில் ஆகி கல்யாணம் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டானுங்க. அவங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, வராரு பாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் ஏங்க எல்லாம் சேர்ந்து ரசிக்கப்பட்டோம். அவங்கெல்லாம் நீ நல்லா ப்ரேயர் பண்ணும் தம்பி, உனக்கு ஏதோ பாவம் இருக்கும் போல இருக்கும் உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் ஃபோன் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணுறது. நொந்து போய் அழுவேன். அவங்கள நான் குற்றம் சாட்டலை, பட் நொந்து போய் அழுவேன். ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் எதனை வேணாலும் விட்டுட்டு உங்க பின்னாடி வர தயார். எனக்கு இந்த சோதனை நாட்கள் என்னைக்கு முடிவடையும்னு நான் கெஞ்சி போராடாத நாட்கள் இல்லை. அந்த நாட்களில் தீர்க்க தரிசனத்தை தேடி தேடி போவான். என்னென்ன கதையெல்லாம் விட்டானுங்க தெரியுமா? லண்டன் எழுதி காட்டினாராம். உண்மை இது பொய்யா இருந்தா கர்த்தரன் இப்பவே தண்டிக்கிட்டோம். ஒரு பெண் தீர்க்கதரிசி லண்டன் எழுதி காட்டினாரா தீல. இது வரைக்கும் நான் லண்டன் ஏர்போர்ட், நான் அப்ராட் போகிறதுக்கு ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு நிறைய பயணங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆனா லண்டனை மட்டும் நான் கிராஸே பண்ணல இது வரைக்கும். கனெக்டிங் ஃபிளைட் கூட லண்டனுக்கு போல. இன்னொருத்தர் சொல்றாரு, நேரம் நீங்க ஆஸ்திரேலியால தான் இறங்குறீங்கன்னாரு. ஆஸ்திரேலியா ஃபிளைட்டுக்கும் நான் போனதே கிடையாது, அந்த கண்டத்துக்கே போனதில்லை இது வரைக்கும். எப்படி? இவனுங்க விட்ட கதைகள் எதுவுமே நிறைவேறல. ஏன்னா நம்ம தேவைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னத்துக்காக ஜெபிக்கணும் பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி டெக்னிக்? அப்போ நம்ம பிரச்சனையில முக்கால்வாசி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் தன்னோட இருதயத்துக்கு ஏற்ற, அதை வசனம் காட்டுறதுக்கு நேரம் இல்லை, எசேக்கியேல்ல இருக்கு, இருதயத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் பொய்யை தீர்க்க தரிசனமா மாற்றி சொல்லுவார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க நம்பாதிருங்கள்னு வேதத்துல எழுதியிருக்குங்க. உங்க வேதத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். எசேக்கியேல்ல இருக்கு. 29, 30, 31, 32, 33 தெரியலங்க, நடுவுல இருக்கு. தயவு செஞ்சு போய் பாருங்க. அது ஒரு எக்ஸசைஸ், ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. போங்க தேடி கண்டுபிடிங்க போங்க. அப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி? அப்போ சில பேர் என்ன பண்றாங்க, அப்படியே கண்களை மூடி அப்படி கையை வைப்பாங்க. உடனே ஆண்டவராகிய தேவன் கடன்னு இவங்களை பத்தி அப்படியே சொல்லுவாங்களா, இது இருக்கு அது இருக்கு அது இருக்கு அது இருக்கு. எல்லாமே பொய் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேதத்துல இருந்து உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை தேடி யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனம் உங்களை தேடி வரும். ஆமா. அப்படின்னா கழுத தொலைஞ்சு போன சால் தீர்க்கதரிசியை தேடி போனார் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த தீர்க்கதரிசி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும். அது கர்த்தரோட திட்டம். அவர் போய் மீட் பண்ணினாதான் அவர் அனாயிண்ட் பண்ண முடியும், அங்க அவர் ராஜாவை பிரதிஷ்டை பண்ண முடியும். அதனாலதான் கர்த்தர் அந்த கழுதி தொலைஞ்சு போய் அந்த ஆட்களை கொண்டு அங்க பண்ணார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு அனர்த்தமாக்கி பார்க்க கூடாது. ஏன்னா நானும் தீர்க்கதரிசி தான், நீங்களும் தீர்க்கதரிசி தான். ஏன்னா இந்த வேதாகமமே தீர்க்க தரிசன புத்தகமே. தீர்க்க தரிசன புத்தகத்தை கையில வச்சுட்டு எப்பா எங்கப்பா இருக்கா தீர்க்கதரிசின்னு என்ன ஒரு பெரிய பணக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி ஓடு எடுத்துட்டு தெருவா சுத்தினானா எப்பா சாப்பாடு போடுங்க அம்மா தாயிட்டு. இவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து பிறந்துட்டு இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், அங்க யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கடா, அங்க டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க, நீ போட்டு சாப்பிட முடியாதா? அப்படிங்களா, எனக்கு தெரியவே இல்லைங்களாங்கிறவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டாங்க. திருவோடு எடுத்துட்டு தெருவா தீர்க்க தரிசனத்தையும் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமான்னு தேடி சுத்தி அலைகிறவங்க தான் இன்னைக்கு. அசிங்கமா இருக்காது ஆண்டவருக்கு பாக்குறப்போ? எவ்வளவு வேதனையா இருக்கும் ஆண்டவருக்கு பாக்குறப்போ. என் பிள்ளை எப்படி திரியிறான் பாரு பைத்தியக்காரன் மாதிரி அப்படின்னு. சாரி, ரொம்ப லோக்கல்ல வந்துட்டேன் லாங்குவேஜ்ல, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாமலே பேசிட்டேன். ஆனா வேதனையோட சொல்றேன். ஏன்னா நான் பெரிய செயின்ட் கிடையாது. இதனால நான் கடந்து போன முட்டாள்தனமான பாதைகள் இதை நீங்க பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றேன். உக்காந்து ஜெபிங்க. அந்த நாட்கள்ல எந்த அற்புதமும் நடக்கலாம். ஆனா ஒரு நாளில் நான் தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரி, எதிர்காலமா இருந்தாலும் சரி, வந்தாலும் உம்மிடமிருந்து வரட்டும், அது வரைக்கும் அடியன் காத்திருப்பேன், ஜெபித்திருப்பேன்னு சொன்ன அந்த வருஷத்திலே ஆண்டவர் மாத்தி போட்டார். டகன்னு எல்லாம் மாறுச்சு.
அப்ப திறந்த கதவு இந்த நாள் மட்டும் மூடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. பிரச்சனை வரலன்னு நான் சொல்லல, போராட்டம் வரலன்னு சொல்லல, தோல்வி வரலன்னு சொல்லல, இதெல்லாம் வந்துச்சு. ஆனா கூட இத்தனை ஆண்டுகள், ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக நான் பணிபுரிந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிடல, என்னை நல்லா வச்சிருக்கிறார். ஏன்? நான் அவரை சார்ந்திருக்கிறேன். என் கரங்களை நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்ததுனால், உன்னிடம் நான் இந்த பணத்தை வாங்கினேன்னா நீ தான், உன்னாலதான் நான் பணக்காரன் ஆயிட்டேன் நீ சொல்லுவடா அப்படின்னு சொன்னாரு ஆபிரகாம். அதனாலதான் ஒரு பெரிய சீமான். சரி, வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே பல மாதங்களாக ஏறத்தாழ 15 நிமிஷம் எடுத்துட்டேன். நான் தயவு செஞ்சு தாழ்மையா மன்னிச்சிருங்க. ஏன்னு கேட்டா இந்த நியூ இயர் மெசேஜ் நான் என்னைக்கோ கொடுத்துருக்க வேண்டியது, கொடுக்க முடியல. அதனால இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு இன்னைக்கு சொல்லிட்டேன். தீர்க்க தரிசனத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சரியான விதத்துல யூஸ் பண்ணுங்க. ஆதியாகமத்தின் ரகசியங்கள் தலைப்பிலே பல மாதங்களாக, பல வருஷங்களாக பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், மனிதன் விழுந்து போனான், பாவம் என்ட்ரி ஆச்சு, நுழைவு வாய்க்குள்ள நுழைந்தது உலகத்தில், பூமி வெறுமை அடைந்தது. வெறுமையான பூமி அழகாக மாற்றின தேவன் மறுபடியுமாய் அந்த வெறுமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்படி ஆயிப்போச்சு. பிசாசோட கையில போயிடுச்சு. அவன் நாசக்காரன், அழிச்சு போடுவான், திருடன், கொள்ளைக்காரன், கொலை செய்கிறவன், அவன் ஒரு நாசக்காரன். அவன் கையில மாட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு உலகம். ஆனாலும் கர்த்தர் கிருபையில இயங்கிட்டு இருக்கு. ஏன்? நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையா இன்னைக்கு இந்த உலகத்தை உன்னை இயங்குபடி பண்ணிட்டு இருக்காரு. அதான் காரணம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல இருக்கிறோம். ஏறத்தாழ 4வது அதிகாரத்தை முடிக்க போகிறோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். 4வது அதிகாரத்தை முழுவதும் மனிதன் எப்படியாக அந்த சாபத்திற்கு உள்ளாகப்பட்டான், சாபத்துடைய பின்விளைவுக்கு எப்படி அவன் இரையாக மாறினான் என்கிற காரியத்தை எல்லாம் நாம் பேசி வந்தோம். நாம் சென்ற அத்தியாயத்துல 4வது அதிகாரத்துல குறிப்பாக காயினோட பரிவாரத்தை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம். காயினுக்கு ஏனோக்கு பிறந்தார், ஏனோக்கு பல குழந்தைகள் பிறந்தது. அதாவது ஒரு குழந்தை ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்தோம். அதுல பாத்தீங்கன்னா லாமேக் அப்படிங்கிறவருக்கு 2 பெண்டாட்டிகள், 2 பெண்டாட்டிகளுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது. அப்படிதான் பேசிட்டு வருது ஸ்கிரிப்சர்ஸ். அதுல ஒருவன் இசைக்கருவிகள் எல்லாம் அவன் அப்படியாக அவன் என்ன சொல்றான், இன்வென்ட் பண்றான். இன்வென்ட்னா அவன் தான் கண்டுபிடிக்கிறான். இந்த இசைக்கருவிகளை குறித்தெல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்தில் அதிகமாக பார்த்தோம். அதை நான் ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா, இசைக்கருவிகள் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்காக பிரயோஜனப்படுத்துவதை விட இன்றைக்கு பிசாசோட மகிமைக்காக தான் அது பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. இதை குறித்தெல்லாம் பேசினோம். அதே போல அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா இரும்பையும் வெங்கலத்தையும் கண்டுபிடித்தார்கள். இரும்பு வெங்கலம் எதுல இருந்து கண்டுபிடிப்பாங்கன்னா, ஓரும் அப்படிம்பாங்க. ஓர் அப்படின்னா ORE ஆங்கிலத்துல ஒரு சேர் மாதிரி இருக்கும். அந்த சேர் எடுத்து ரிஃபைனிங் கெமிக்கல் பிளான்ட்டுக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போய் பல ஸ்டேஜுகளில் அதை சுத்தம் செய்து கடைசியா அந்த இரும்பையும் வெங்கலத்தையும் அறுத்தெடுப்பாங்க. இது மரத்துல இருந்து கிளையை அறுத்தெடுக்கிற மாதிரி கிடையாது. திஸ் ரிக்வயர்ஸ் அ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்போ அந்த காலங்களிலேயே விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. நோவாவின் காலம் இந்த காலங்களில் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க முடிவு வந்தது அப்படின்னு. நீங்க அந்த வெளிப்பாடுல எல்லாம் பார்ப்பீங்க. அது போல இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருப்பாரு நோவா காலத்தை போல. நோவா காலம்னா உடனே அவங்க பழைய மாட்டு வண்டியும் இரும்பு சக்கரமும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவங்களும் பல டெக்னாலஜிகள்லாம் வச்சிருந்தாங்கங்க. எகிப்தியர் காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, மூளை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு எவிடன்சஸ் ஒன்று இருக்கு. ஆக பார்ப்பீர்களானால் அந்த காலங்களிலே அந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சுதான் அவங்க அந்த இரும்பு வெங்கலத்தெல்லாம் எடுத்து பல காரியங்கள் அவங்க கண்டுபிடித்த அந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. அவர் பேர் தூபால் காயின். அவர் பேர் தூபால் காயின் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்டர் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் அயர்ன். இப்போ நம்ம 28ம் 29வது வசனத்தையும் 23ம் 24வது வசனத்தையும் நாம தியானிப்போம். இந்த அதுல முக்கியமான காரியத்தை நான் சொல்ல வந்தப்போ ஆண்டவர் சொன்னார், இங்க நிறுத்திற, அடுத்ததுல பாத்துக்கலாம் அப்படின்னு. அதனால இன்னைக்கு அதுலதான் நேரம் செலவழிக்க போறோம். 23வது வசனத்துக்குள் கடந்து செல்வோமா? And Lamech said to his wives, லாமேக்கானவன் அவனுடைய மனைவியார்களை கூப்பிடுகிறார். Ada and Zillah, hear my voice. நான் சொல்வதை கேளுங்கள் அப்படிங்கிறார். நான் நினைக்கிறேன் யாருமே கண்டுக்கவே இல்லை. அவர் கொஞ்சம் கூட சீண்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வேலையில பிஸியா இருந்திருக்கிறாங்க. மேபி கிச்சன்ல இருந்திருக்கலாம், மேபி வெளியில இருந்திருக்கலாம்.
மறுபடியும் அவரு ஒரு குரல் எழுப்புறாரு, ஓ வைஃப்ஸ் ஆஃப் லாமெக், என்னுடைய மனைவிகளே, லிசன் டு மை ஸ்பீச். முதல்ல என்ன சொல்றாரு? என்னுடைய குரலை கேளுங்கள். இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய உரையை கேளுங்கள்ங்கிறார். அப்போ அங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறார். இப்போ நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, நீங்க வழக்கம் போல வேலை முடித்து விட்டு வீடு திரும்புவதற்கும், அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன், பதவி உயர்வை தந்து உங்களுக்கு நீங்க வீடு திரும்புவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உங்க நடை, பாவனை, உடை, உரை எல்லாத்துலேயுமே பார்ப்பீர்களானால் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் மாறுதல உள்ள நீங்க நுழையிறப்பவே உங்க வீட்டார் அங்க இது பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ என்ன இங்க காரணம் அப்படின்னு பார்ப்பீர்களானால், அதற்கு என்ன காரணம்னு பார்ப்பீர்களானால், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இல்ல இன்னொரு விதமா பார்ப்பீர்களானால், வேலையில சரியான பிரச்சனை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வருவீங்க. அப்போ உங்க பாடி லாங்குவேஜை பார்த்து நீங்க உள்ள நுழையிறப்பவே உங்க உடை, உங்க பாவனையை பார்த்து, உடை விடுங்க, பாவனை நடையெல்லாம் பார்த்து மனைவியார் வந்து, என்னாச்சு, ஏன் இப்படி வந்து வாடி போயிருக்கீங்க, வாங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு அவங்க விசாரிப்பாங்க இல்லைங்களா? ஒரு அன்பா இருக்கக்கூடிய மனைவி இப்படிதான் விசாரிப்பாங்க. ஆனா அதே இங்க எப்படின்னா, நீங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, அப்போ நீங்க மனைவி பேரை சொல்லி, நீங்க ரேச்சல்னு உங்க மனைவி பேர்னு வச்சுக்கோங்க, ரேச்சல், ரேச்சல் எங்க இருக்க, நீ எங்க இருக்க, எங்க இருக்கு, இங்க வா நீ கூப்பிடுவீங்க. அப்புறம் பிள்ளைங்களைய கூட்டுவாங்க, எல்லாரும் வாங்கிங்க, இங்க பாரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி அப்படி பண்ணு. அப்போ அது வந்து ஒரு உரையா மாறுது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த ப்ரொமோஷனுக்காக நான் எவ்வளோ காத்திருந்தேன் தெரியுமா, எவ்வளோ பிரயாசப்பட்டேன் தெரியுமா, இதாக்கும் அதாக்கும்னு அவரு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருவாரு. அதை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. உரை, அதே உரை எப்படின்னு கேட்டா சோகமான உரையாகவும் மாறலாம். வேலை போயிட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு, இந்த கம்பெனிக்காக நான் எப்படியெல்லாம் உழைச்சிருப்பேன் தெரியுமா, அநியாயத்துக்கு என்ன வேலையில இருந்து அவங்க சீட்டு கிழிச்சு என்ன அமுச்சு விட்டுட்டாங்க, இந்த கம்பெனி உருப்படுமா, நான் எவ்வளவு நியாயமா வேலை பார்த்தேன், அது இதுன்னு அவர் கொட்டி தீத்துவார். இது வந்து உரையா மாறுது. ஒரு சோகமான உரையாவும் இருக்கலாம், அதே நேரத்தில் இது ஒரு மகிழ்ச்சியான உரையாவும் இருக்கலாம். இங்க என்ன விதமான இது உரை என்று எனக்கு இன்னும் விளங்கல. ஏன்னா நம்ம செகண்ட் ஹாஃப், அதாவது இன்னொரு மிச்ச பாதி பகுதியை படிச்சாதான் புரியும். இங்க ஒரு என்ன மாதிரி உரையை கொடுக்குறாருன்னா, கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். ஃபார் ஐ ஹாவ் கில்ட் அ மேன் ஃபார் wounding me. ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு உரைய கொடுக்குறாரு. இங்க அவ்வளவுதான் எழுதி இருக்குது. ஏன்னா மத்த எல்லாம் நீங்க கற்பனைக்குள்ள கொண்டு வந்துடணும். வேதாகமத்தை படிக்கிறப்போ எப்பொழுதும் கொஞ்சம் கற்பனை இருக்கணும். கற்பனையும் கூட பாத்தீங்கன்னா அந்த வளையத்துக்குள்ளதான் இருக்கணும். அந்த கற்பனை அதுக்குன்னு ஓவரா போயிடக்கூடாது, அந்த வளையத்துக்குள்ள இருக்கணும். அப்ப இங்க என்ன மாதிரி உரை கொடுத்துருக்கிறாருன்னா, நான் எப்படியெல்லாம் சண்டை போட்டேன் தெரியுமா, அவன் வந்தான் ஃபார் wounding me, அவனை காயப்படுத்திட்டான். இப்போ ஒரு மனிதன் அவனை காயப்படுத்தினதுனால் அவனை கொன்று போட்டு விட்டான். இப்ப இந்த காயம் வந்து எதர்ச்சியா நடந்த காயமா, இல்ல ஒரு நிகழ்ச்சி நிமித்தமாக வந்த காயமா, இல்ல ஒரு தன் சண்டை தகராறு, வாய் வார்த்தைகள், வாக்குவாதத்தினால வந்த காயமா, அதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணல. ஆனா பார்ப்பீர்களானால் அவன் என்ன காயப்படுத்திட்டான். காயங்கிறது என்னன்னா, ஒரு நாள்ல ஆறி போயிடும், இல்ல ஒரு வாரத்துல ஆறி போயிடும், அதிகபட்சம் ஒரு மாசத்துல ஆறி போயிடும். அவ்வளவுதான் ஒரு காயத்தோட மதிப்பு. ஆழமான காயம், டீப் வூண்ட் நீங்க எழுதியிருக்கலாம், ஆழமான காயமா இருக்கிற மாதிரியும் தெரியல, ஒரு காயம் அவ்வளவுதான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நகத்துல வந்து கீறினாலே அவங்களுக்கு முகசாயல் மாறிடும், பிடிக்காது சில பேருக்கு. அந்த நகை கீறிச்சுனாலே அவங்களுக்கு என்ன, சில பேர் ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க, ரொம்ப டைடியா இருப்பாங்க, அவங்க நகத்தெல்லாம் கரெக்டா ட்ரிம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கை கொடுக்குறப்போ தெரியாம சரக்குன்னு இழுத்துருச்சு, அதுக்கே பாத்தீங்கன்னா முகசாயல் மாறிடும். எனக்கு ஒருக்கா அப்படிதான், அங்க இவங்க ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு பேக்ல இருந்த ஜிப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி திறக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜிப்போட நுனி வந்து அவங்க கிளாத்ல பட்டுருச்சு. ஐயோ, அதுக்கு திரும்பி அந்த அம்மா அந்த முறை முறைக்கிறாங்க.
அப்புறம் கடைசியில நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏன்னா அது முதல் நாள். அப்படி அப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க, அப்புறம் நான் கேட்டேன், முதல் நாள் நீங்க ரொம்ப கோவப்பட்டுட்டீங்களே அப்படின்னு. ஆமா, இட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் கல்ச்சர் that when somebody is next to us, we ensure that we don't touch them, whatever we may do. அப்பதான் அவங்க கல்ச்சர் புரிஞ்சுது. ஏன்னா அவங்க யூரோப் கண்டத்துல இருந்து வராங்க, ஐரோப்பா கண்டத்துல இருந்து. ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க பக்கத்துல என்னதான் எடுத்தாலும் சரி, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட இடிக்கிறது, சேரன் எடுக்கிறப்போ டங்குன்னு அடிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதான். ஸோ அது நம்ம இந்தியன் கல்ச்சர்ல தெரியாம பண்ணிட்டு, அப்ப அது ஒரு எனக்கு லேர்னிங்கா இருந்துச்சு. அப்ப இங்க எப்படிதான் அங்க காரியம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டா, ஏதோ ஒரு வாக்குவாதத்திலயோ எதர்ச்சியாவோ இல்ல தெரியாமலோ ஒரு காயப்பட்டுத்திட்டான் ஒருத்தன், உடனே விருன்னு கோவம் வந்து கொன்னே போட்டுட்டான். அவனை எப்படி கொன்னான்னு தெரியல. கத்தி எடுத்து ரெண்டா பொழந்துட்டானா, இல்ல கழுத்து அறுத்துட்டானா, இல்ல சதக்குன்னு கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டானா, இல்ல கல் எடுத்து அடிச்சு போட்டு தலையை நசுக்கிட்டானா. இனி இப்படியெல்லாம் தானே கொலை நடக்குது இன்னைக்கு. என்னென்னமோ மெத்தட்ல ஒன்றும் பண்றானுங்க, அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். அதனால அதோட நிறுத்திக்கலாம். கற்பனைக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த கற்பனை வேண்டாம், இது தேவையில்லாத கற்பனை, இது கெட்ட கற்பனை, அதனால இதை நிறுத்திடலாம். கொன்னு போட்டுட்டான். கதை ஒன்றும் முடியலங்க, இருங்க. ஈவன் a young man for hurting me. ஒரு கொலையோட நிறுத்தல, இன்னொரு கொலையும் பண்ணி, ஒரே நாள்ல நடந்த சம்பவங்க இது. ஒரே நாள்ல 2 பேர்த்து போட்டு தள்ளிட்டு வந்துட்டான். ஈவன் a young man, ஒரு இளைய வாலிபன் வந்து என்ன ஹர்ட் பண்ணிட்டான். எப்படி ஹர்ட் பண்ணனா, பிசிக்கலா ஹர்ட் பண்ணானா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. நான் நினைக்கிறேன் அதுவும் வாக்குவாதங்கள் தான். ஏதாவது கிண்டல் பண்ணிருக்கலாம், இல்ல அவருக்கு பிடிக்காததை சொல்லியிருக்கலாம், அவர் சென்ற இடத்துல வந்து சில தகராறு நடந்திருக்கலாம். எப்படி வேத வல்லுநர்கள் இதை பாக்குறாங்கன்னு கேட்டா, இது ஒண்ணு பெரிய ஒரு கொலைக்கு ஏதுவான ஒரு சம்பவம். கொலைக்கு அதாவது இட் இஸ் நாட் அ கேஸ் தட் டிசர்வ்ஸ் டெத் அண்ட் மர்டர். அப்படிதான் பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா, இது வந்து ஒரு வாக்குவாதத்துக்கே தகுதி இல்லாத ஒரு காரியம், அதுக்கு வந்து ஒருத்தர் கொலைய பண்ணி போட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பார்ப்பீர்களானால், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2025 ஆண்டுல பார்ப்பீர்களானால், அந்த நாட்களில் நடந்ததை விட அதிகமாக நடக்கக்கூடிய கொலைகளும் சம்பவங்களும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொன்னார், நோவின் காலங்கள் வரும்போதே நீங்க தெரிந்து கொள்வீர்கள் என்னோட 2ஆம் வருகை மிக சமீபம் என்று. எத்தனையோ செய்திகளை செய்தித்தாள்ல நீங்க வாசிக்க நேர்ந்திடும். பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருப்பாங்க, இடையில ஒரு கார்காரன் குறுக்க வந்துருவான், அவ்வளவுதான். ஓய் எப்படா வந்த, நீ பார்க்காம வந்தா, நீ பாத்தியாடா, உங்க அப்பா எங்க அப்பா யார தெரியுமாடா, நீ ஒரு முட்டாள், உங்க அப்பா ஒரு முட்டை, இப்படியே வாக்குவாதம் என்ன ஆகும் முத்திப்ப. இதெல்லாம் நாங்க பெங்களூர்ல ரொம்ப சகஜமா நாங்க பாத்துக்கிற காரியம். தினமும் பாத்தீங்கன்னா எப்படி வீதிக்கு வீதி இந்த மாதிரி அடிச்சுக்குவானுங்க. ரொம்ப சகஜம். ஏன்னா அவங்களே பிளேம் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு எல்லாம் ரொம்ப மோசம், குறுக்கு சந்து, இது அது டிராபிக் ஒரு இதே கிடையாது. ஏன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, டிராபிக் போலீஸும் இவ்வளவு தூரம் வந்து பாப்புலேஷன் வளரும்னு அவங்க எதிர்பார்க்கல. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரி இங்க வந்தப்போ அவங்க எதிர்பார்க்கல இப்படி வளரும். சரி, அவங்க வந்து இது மெட்ரோ எல்லாம் எப்போ டெவலப் பண்ணியிருக்கணும், பண்ணாம விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, முக்கு சந்துல இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ரகளைகள் ஆகுறப்போ அது கைகலப்பா மாறி கொலை வரைக்கும் போயிருது, போலீஸ் கேஸ் ஆயிருது, இல்லைன்னா அடிச்சு சீரியஸ் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ஏகப்பட்ட காரியங்கள், சம்பவங்கள் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? குறுக்க வந்துட்டான், சரிப்பா ரைட் கிளம்பு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தெரியாம வந்தாச்சு, இல்ல இடிச்சாச்சு, என்ன பண்றது? அதுக்கு தானே இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, போய் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு யாரும் எடுத்துக்கிறது இல்லையே. என்ன ஆவி இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது? லாமேக்கின் ஆவி. லாமேக்கை இயக்குனது எந்த ஆவி? லூசிஃபரின் ஆவி. லூசிஃபரின் ஆவி என்ன விதமான ஆவி? வன்முறையின் ஆவி. he had the spirit of violence அப்படின்னு எசேக்கியேல் 28 ஐசையா 14வது அதிகாரத்திலையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு புரியும். எப்பொழுதும் வன்முறையை தூண்டி விடக்கூடிய ஆவி நம் தேசத்திலே நீங்க பார்ப்பீருங்க. நான் எந்த கட்சியை பத்தியும் பேசல, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசாங்கத்தை பத்தி எல்லாம் பேசல. ஆனா நீங்க அங்கங்க பாருங்க, சிவில் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லோக்கல் வார்ஸ்ன்னு, ஏதாவது ஒரு குரூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிச்சு எப்படியாவது ரத்த காயம் ஏற்படும், இல்ல கொலையே ஏற்படும். ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு நாளைக்கு நடந்த ஒரு சம்பவமாவது நடக்காம இருக்கவே இருக்காது. நான் சொல்றது மினிமம் 1. இல்லைன்னா ஏதோ ஒரு சட்டத்திட்டத்தை நிமித்தமாக கொந்தளிப்பாங்க பார்லிமெண்ட்ல. இப்ப கூட பார்லிமெண்ட்ல வெளியெல்லாம் தர்ணா பண்ணி எல்லாம் இழுத்து எல்லாம் ஒருத்தர் எம்பியோட மண்டை உடஞ்சு போச்சு. இப்பதான் வந்துச்சு பாத்தீங்களா?
அந்த மாதிரி ஏதோ ஒரு வன்முறையின் காட்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அது என்ன விதமான ஆவின்னு கேட்டா லாமேக்கின் ஆவி. இப்போ முதல் கொலைகாரன் என்கிற பட்டத்தை உடையவர் யாருன்னு கேட்டா காயின். நான் அதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கொலை பண்ணினாங்கிறது எந்த விதமான ட்ரேசஸ் அண்ட் எவிடன்சஸ் இல்லவே இல்லை. எந்த விதமான சம்பவம் நிரூபணம் செய்யக்கூடிய சம்பவமும் இல்லை. காயின் அதுக்கப்புறம் கொலைய பண்ணல. அதுதான் வேத வல்லுநர்களும் சொல்றாங்க. ஏன்னா அவர் மனம் திரும்பிட்டார், கர்த்தருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கொலை பண்ணியும் என்னை மன்னிச்சு எனக்கு இது பண்ணாம யாரும் என் மேல கை போடாதபடி எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி விசுவாசத்திலே அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டாருன்னு தான் நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அவர் சந்ததியில வந்தவங்க யாருமே மனம் திரும்பல. குறிப்பாக லாமேக்கு பார்ப்பீர்களானால் ஒரே நாள்ல 2 பேரை கொன்னே போட்டாங்க. கொன்னுட்டு அதை ஒரு உரையா ஒரு பெருமிதத்தோட தன்னுடைய மனைவிகளிடம் சொல்லுகிறான். பாத்தியா மாமன் எப்படி போய் எல்லாத்தையும் அறுத்து போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு அப்படித்தானே சென்னை பாஷையில் அப்படித்தானே பேசிக்கிறாங்க. அறுத்து போட்டுருவான் உன்ன அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு கொன்னே போட்டாங்க 2 பேரை. 2 விதமான சம்பவங்கள் ஒரே நாள்ல நடக்கிறது. ஃபார் ஐ ஹவ் கில்ட் அ மேன் ஃபார் wounding me. தெரியாம காயப்பட்டுருச்சு, தெரியாம பண்ணிட்டானா இருக்கும். ஈவன் அ யங் மேன் ஃபார் ஹர்ட்டிங் மீ. அது எப்படி ஹர்ட் பண்ணா, தெரிஞ்சு ஹர்ட் பண்ணானா தெரியாம ஹர்ட் பண்ணானா தெரியாது. எப்படி அவன் அந்த ஹர்ட் உண்டாச்சு, அந்த காயம் உண்டாச்சு, அது மன ரீதியான காயமா தெரியாது. ஆனா 2 பேத்தையும் சகிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசு வரல. பாருங்க, பைபிள்ல கலாத்தியர் 5வது அதிகாரம் 21-23 பாத்தீங்கன்னா ஆவின் கனின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீடிய பொறுமைன்னு இருக்கும். ஆங்கிலத்துல ஒன்னும் நல்லா வருது, லாங் சஃபரிங்னு வருது. அதாவது துன்புறுத்துதல் பாத்தீங்கன்னா அதுதான் சஃபரிங். ஆண்டவர் அப்படியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் சிலுவையில. அதுலயும் ரொம்ப அதிகமா துன்புறுத்தி அதை நீங்க சகித்து கொண்டு தாங்கி கொண்டு இருப்பதுதான் லாங் சஃபரிங். இயேசு கிறிஸ்து அதையும் நிறைவேற்றினார் சிலுவையில. சகித்து கொண்டார், தாங்கி கொண்டார். மன்னியுங்கள், இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியுங்க, இறங்குங்க, விட்டுருங்க ஆண்டவரே, இவங்க மேல கோபாக்கினை வராம இருக்கட்டும்னு ஜெபம் செய்தார். இதெல்லாம் கேள்விப்பட்ட ஸ்தேவான் தன்னை கல்லறிந்து கொலை செய்தார்கள். முதல் இரத்த சாட்சி அவர்தான். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் நீங்க பார்க்க நேர்ந்திடும். அங்க சவுலோட அண்டையில தான் அவர் மரிக்கிறார். அப்போ அவர் என்ன அங்க ஜெபிக்கிறாருன்னா அதே ஜெபத்தை மறந்துட்டார். ஆக்சுவலா கடைசியில சாக போற தருவாயில அது ஞாபகம் வந்தோன்னா டக்குன்னு எப்படியோ எல்லா எனர்ஜியும் எடுத்து இவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இவர்கள் மேல் இந்த பாவம் இல்லாமல் இருப்பதாகன்னு இயேசு கிறிஸ்து ஜெபித்த அதே ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார். அதுக்கு பேர் என்ன? அதுதான் நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை. துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அந்த நேரத்தில் கூட நீடிய பொறுமை வருது பாருங்க. அவன் தான் கிறிஸ்துவின் சீடன். அதை கேட்டுக்கொண்டிருந்த சவுல், அப்பொழுது சவுல் அவர் பவுலா மாறல. அதுக்கப்புறம் அவர் சரியா தூங்கவே இல்லை. அதுதான் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவரோட மனசு சாந்தமா இல்லவே இல்லை. அவர் ஒரு மாதிரி எப்படி இந்த மனுஷனால் இப்படி பிரேயர் பண்ண முடியுதுன்னு அவர் என்கொயர் பண்ணி பார்த்திருக்காரு. அவர் விசாரித்து பார்த்ததுல ஏசு கிறிஸ்துவோடைய சீடன், ஏசு கிறிஸ்து மரிக்கும் முன்பே இப்படிதான் ஜெபம் செய்தார். அப்ப பைபிள்ல எழுதவே இல்லையே, புதிய ஏற்பாடே வரலையே. புதிய ஏற்பாடுல பாதி எழுதுனதே இவர் தான். அப்போ ஒரு கேள்விப்பட்டு அதுல ரொம்ப கலங்கி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிறார். அப்பாதான் இயேசு கிறிஸ்து, இது சரியான நேரம் இவனை ரட்சிப்பு பாதையில நடத்துவது என்று சொல்லி அவன் கண்கள் குருடாகப்பட்டு அவன் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய ஒரு சீஷன். அவர் மாதிரி ஊழியம் செஞ்சவங்க யாருமே கிடையாது இப்ப வரைக்கும். அவர் ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு பேதுருலாம் ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ரெக்கார்டையே அவர் பீட் பண்ணிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சீஷன். அதற்கு காரணம் என்ன? இந்த லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. சாவடி அடிக்கிறான் பாரு அப்படின்னு, அந்த மாதிரி செத்தே போயிட்டார் ஆல்மோஸ்ட். அவர் உயிர் பிரிந்தது, உயிர் கொடுக்கப்பட்டதுன்னு தான் இன்னும் சில வேத பாரகர்கள்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க பவுல் அப்போஸ்தலர். அப்ப கூட அவர் யாரையும் சபிக்கல. கடைசியில தலையை வெட்டி கொண்டாங்க. He was beheaded at the age of 70. அதுதான் சரித்திர நூல்ல எழுதியிருக்கு, அவருடைய சரித்திர நூல். ஆனா நான் எதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்லிட்டு வரேன்னா, இந்த காலகட்டங்களில நீடிய பொறுமை விடுங்க. பொறுமை கூட கிடையாது. அதாவது இத்தினூண்டு பொறுமை கூட கிடையாது. நீங்க ஒருத்தரை முறைச்சு பாருங்க, அவனும் ஒண்ணு முறைச்சு பார்ப்பேன்னா அப்படிமா. நீங்க ஒருத்தனை என்ன பாஷையில திட்டுறீங்களோ, அதாவது என்ன பாஷைங்கிறத விட என்ன விதத்துல திட்டுறீங்களோ அதே விதத்துல தான், அதை விட மோசமா தான் அவன் திட்டுவான் அவங்கள.
நீங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பான். இன்னைக்கு உலகம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குது. அதை விட ரொம்ப கேவலமா தான் உங்களை கொடுப்பாங்க, உங்களை அடிப்பாங்க போட்டு. கரெக்டுங்களா? அது காரணம் என்ன? லாமேக்கின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். லூசிஃபரன் ஆவியே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இங்க. இதெல்லாம் கடைசி நாட்கள். ரட்சிப்பும் ஒரு பக்கம் பொங்கி எழும். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா வேகமா கிறிஸ்துவம் பரவிக்கிட்டு இருக்காமா. எவ்வளவோ சீக்கியர்கள் வந்து இன்னைக்கு கிறிஸ்துவர்களா மாறிக்கொண்டே இருக்கிறார்களாம். அங்க இருக்கிற கவர்மெண்டே கலங்கி போய் நிக்குதான். என்னடா இப்படி போச்சுன்னா ஓட்டே கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்குதான் வந்து போடுறாங்க. நான் யூடியூப் வீடியோல பார்த்தேன். நான் போய் உட்காந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போடல, உங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கும், நீங்க பாருங்க, கூகுள்லாம் அடிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் கிறிஸ்துவம் அளவில்லாமல் கிறிஸ்துவை எங்கு நிராகரித்தார்களோ அந்தந்த இடத்துல வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா மறுபக்கம் பார்ப்பீர்களானால் வன்முறைகளும் கொள்ளைகளும் கொலைகளும் பார்ப்பீர்களானால் கற்பழிப்புகளும் பார்ப்பீர்களானால் அதிகமாக இன்னைக்கு பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் யாருமே இந்த லாங் சஃபரிங், நீடிய பொறுமை என்கிற அந்த வட்டத்துக்குள் வர மறுப்பதுதான் காரணம். அவங்க மறுக்கணும்னு மறுக்கல, ஆனா அவங்களை வரவிடாமல் தடை செய்வது, அவங்க மூளையை மழுகி போக செய்வது, அவங்க மூளையை இருளுக்குள் நடத்தி செல்வது இந்த லாமேக்கின் ஆவி. உடனே லாமேக்கு தான் வந்து இந்த ஆவியெல்லாம் இயக்குறாரு அப்படின்னு. லாமேக்கு இயக்குன ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி, லூசிஃபரின் ஆவி, வன்முறையை தூண்டுகிற ஆவி. அதே மாதிரி இன்னைக்கு பார்ப்பீர்களானால் கூலிப்படையை வச்சு கொலை பண்றதெல்லாம் நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல பெரிய விஷயமா வருங்க. கூலிப்படை வச்சு கொலை பண்றது அப்ப கூட இருந்துச்சு. நான் சின்ன பையனை 4 வயசு 5 வயசுலயே கேள்விப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஆனா அது பெரிய ஒரு செய்தியா இருக்கும், கூலிப்படையை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கு தெருவு நடக்குது. போலீஸும் என்கவுண்டர் பண்றாங்க, என்னென்னமோ பண்ணிக்கினி கண்ட்ரோல் பண்றாங்க. ரவுடிசத்தை யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியல. கொலைங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம். லாமேக்கின் ஆவி. இது கடைசி நாட்கள், கடைசி நாட்களோட அடையாளம் தான் இது. அந்த நாட்கள் அவன் எவ்வளவு கூலா கேஷுவலா வந்து சொல்றாங்க பாருங்க. சாரி, என் நேரம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க நிலைமை என்னங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். இருங்க, இன்னும் அடுத்த வசனத்தையும் இந்த சேர்த்தி முடிச்சாதான் நமக்கு சரி வரும். அப்போ சொல்றான், அவன் இன்னொன்னு சொல்றான் பாருங்க, அவன் எவ்வளவு கேஷுவலா சொல்றான்னா என்னால் நம்பவே முடியல. இஃப் காயின் shall be avenged 7-fold, then Lamech 77-fold. அவன் என்ன சொன்னான்னு அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் காயினோட சந்ததியில் வந்ததுனால் காயின் கொலை செய்தான், கர்த்தராகிய தேவன் அவனை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு, யாராவது இவன் மேல கைய போட்டீங்கன்னா நான் 7 முறைனா 7 சந்ததிக்கு விசாரிப்பேன், 7 முறை அவங்கள தண்டிப்பேன், 7 விதமான கொடிய வாதிகள்னால தண்டிப்பேன். நீங்க எப்படி வேணாலும் அதை வந்து இது பண்ணிக்கலாம், அர்த்தம் பண்ணிக்கலாம். அவரோட சந்ததியில வந்தன்னா அவரோட கொள்ளு பேரனா அவருக்கே 7 முறை ஆண்டவர் தண்டிப்பாருன்னா எப்படி ஆண்டவரை கொண்டு வரான் பாருங்க, எதுக்குள்ள கொண்டு வரான் பாருங்க. அவர் சுத்த கண்ணர், அவர் பரிசுத்தர், அவர் வந்து கொலைபாதகம் இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல அவர் கண்களே போகாதாம். எபக்கூக்கு 1வது அதிகாரம் 13வது வசனம், சங்கீதம் 102 10-11, அப்புறம் ஜக்கரியா 4:10 எல்லாம் படிச்சீங்கன்னா அவருடைய கண்கள் எவ்வளவு பரிசுத்தமான கண்கள். சிலுவை நாதர் இயேசு தூய கண்கள்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அருமையான பாடல் அது. ஒரு சகோதரி பாடியிருக்காங்க. அந்த பாடல்ல வந்து தூய கண்கள்னு அப்படின்னு வரும். ஆனா இவன் எப்படி அசால்ட்டா சொல்றான்னா, நான் அவரோட கொள்ளு பேரனா இருக்கனால என் மேல எவனாவது கைய வச்சா 77 முறை ஆண்டவர் வந்து தண்டிப்பாரு. எப்படி அனர்த்தமா முட்டாள் மாதிரி பேசுறான் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த முட்டாள்தனம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள மூடத்தனமும் முட்டாள்தனமும் தான் இருக்குது. அதற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கலவை வெளியில, அதுக்கு பேரு பாரம்பரியம் திருச்சபை அப்படின்னு இவங்களே ஒரு பேரை வச்சுக்கிறது. எங்களோட ட்ரெடிஷன் இப்படிதாங்க, எங்க முன்னோர்கள்லாம் இப்படிதாங்க அவங்க வழி நடந்த, அவங்களும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கும் அவங்களுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சுக்குவாங்க. இவனும் கிறிஸ்தவன் தான், ஏன்னா எங்க கொள்ளு தாத்தா கிறிஸ்துவர், காயின் கிறிஸ்துவர், ஆண்டவருடைய சந்ததியில வந்தவன்னா. அவர் மேல வந்து 7 முறை ஆண்டவர் வந்து நிந்தையை கொண்டு வருவேன், எவனாவது கை வச்சான்னா என் மேல கை வைக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, எனக்கு கொலை பண்றதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு, லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது.
ஐ எம் அ ப்ரொஃபஷனல் கில்லர், ஐ எம் அ ப்ரொஃபஷனலி லைசன்ஸ்ட் கில்லர். ஏறத்தாழ மிலிட்ரியில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தனை சுட்டு வீழ்த்து அது கொலை கிடையாது, அது அவங்க கடமை. அதே அந்த யூனிஃபார்ம் இல்லாம நானும் நீங்களும் பிஸ்டால் எடுத்து சுட்டோம்னா அது பேர் கொலை, ஜெயில தூக்கி போட்டுருவான். ஏன்னா தே ஆர் அப்பாயிண்டட் சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி. அவங்க நியமிக்கப்பட்ட ஆபீசர்ஸ். அந்த ஸ்தானத்துல அந்த அதுக்கு வர்றதுக்கு அவங்க எக்ஸாமினேஷனுக்கு போய் ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புல்லட் உள்ள ஏறிச்சுன்னா அவங்க கணக்கு கொடுக்கணும், எதுக்காக கொண்டாங்கன்னு அவங்களுக்கு என்கொயரி எல்லாம் நடக்கும் தெரியுமா. என்கவுண்டர்லாம் பண்ணாங்கன்னா சரியான என்கொயரி நடக்கும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவங்க போய் பதில் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா நினைச்சா எடுத்து சுட முடியாது யாரையும் அவங்க போலீஸ்காரங்க. அவங்க ரூல்ஸ் நியமங்கள் பிரகாரம் தான் அவங்களும் போறாங்க. ஆனா யூனிஃபார்ம் அங்க இருக்கு, அவங்க அப்பாயிண்டட் சோல்ஜர்ஸ். இவன் தன்னையே போலீஸ்காரன் அப்படிங்கிறான். நான் ஒரு மிலிட்ரிக்காரன் தெரியுமா, ட்ரைனிங் போடல, ஒரு வேலையும் பண்ணல, எங்கேயும் போகல. அவங்க ட்ரைனிங்ல பெண்ட் எடுத்துருவாங்க. போய் பாருங்க போலீஸ் ட்ரைனிங்ல ஓடி போனவன் தான் பாதி பேர் இருப்பான். ஐயோ இதுக்கு நமக்கு வேலை செட் ஆகாதுப்பா, இப்பவே இப்படி போட்டு பெண்ட் எடுக்கிறானுங்க, அதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு ஓடியா போயிடுவாங்க பாதி பேர். அவங்களுக்கு அதான் வேணும். அதனாலதான் அந்த மாதிரி கடினமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப கடினமான வேலை அது. யாரும் போலீஸ்காரங்களை பார்த்து கிண்டல் கேலி எல்லாம் பண்ணாதீங்க, கண்ட கண்ட பேரெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. மோசமான ரொம்ப கஷ்டமான வேலைங்க. உயிரை பணைய வச்சு அவங்களுக்கு குடும்பம் புள்ள குட்டியெல்லாம் இருக்கு. எத்தனை ரவுடிங்க கொன்னே போட்டுருவாங்க தெரியுங்களா போலீஸ்காரங்கள. நல்ல போலீஸ்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கும் பிரச்சனைனா யாருக்கிட்ட தான் போறீங்க நீங்க. ஒரு பக்கம் நம்ம வாயை வச்சுட்டு அவங்கள தூத்துறோம், ஆனா இன்னொரு பக்கம் பிரச்சனைன்னா எங்க தான் போறீங்க, ஸ்டேஷனுக்கு. அந்த மரியாதை இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாயிண்டட் சோல்ஜர்ஸ். ரோமர் 13 அதான் சொல்லுது, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு என்னைக்கும் மரியாதை கொடுங்கன்னு சொல்லுது. சரி, அந்த உபதேசத்தை விட்டு இந்த பக்கம் வந்துடலாம். இப்ப என்ன போச்சு, கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் சாதாரணமாயி போச்சு. அந்த நியூஸ் வந்தாலே அவன் திருப்பிடுறான் பேச்சு, அடப்போ அப்படின்னு. இப்ப இது என்ன நாட்கள், கடைசி நாட்கள். ஏன் லாமேக்கின் நாட்கள்ல நடந்தது போலவே இந்த நாள்ல நடக்குதுங்க. கொலை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் விளக்க வர சொல்லுவானுங்க பாருங்க. இன்னைக்கு கொலைகள் ஏதோ ரூபத்துல இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது. தீவிரவாதங்கிற ரூபத்துல, நக்சலைட்ஸ்ங்கிற ரூபத்துல, அரசியல் கொலைங்கிற ரூபத்துல, கார்பரேட் கொலைங்கிற ரூபத்துல, கூலிப்படை இவங்க இயக்குறாங்க. அவங்க கூலிப்படை வச்சுதான் எல்லாரும் கொல்றாங்க. சில கொலைகளை கண்டே பிடிக்க முடியாது. கோவிட்-19 மாதிரி தட் வாஸ் அ மேன்மேட் வைரஸ்ங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஊஹான் அப்படிங்கிற ஒரு நகரத்துல, சைனா நகரத்துல ஒரு லேப்ல அவங்க உருவாக்கப்பட்ட வைரஸ். அது நேச்சுரலா ஃபார்ம் ஆன வைரஸ் கிடையாது. அப்ப இந்த உலகத்தை இருக்கிற பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவனோ பின்னாடி இருந்து இயக்குறான். அவன் பேர் இன்னும் வெளியில வரல. சில பேர் பில்கேட்ஸுங்கிறான், சில பேர் இல்லங்கிறான். எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால அந்த பேர்ல விட்டுலாம். ப்ரூஃப் இல்லாம, ஆதாரம் இல்லாம நம்ம பேசவே கூடாது. அதனால அதை விட்டுருங்க. ஆனா நடந்ததா இல்லையா சம்பவம், அதுதான் வேதாகமத்துல எழுதியிருக்க வெளிப்பாடு 6வது அதிகாரத்துல, மேன்மேட் வைரஸ் வில் கம் அண்ட் கில். வைரஸ்னா அனிமல் இருந்து உருவாகிற அந்த இது. எதோ ரூபத்துல இன்றைக்கு கொலைகளும் கொள்ளைகளும் கொள்ளை நோய்களும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து யோசிப்பதற்கோ நினைத்து பார்ப்பதற்கோ ஒருவருக்கும் நேரமும் கிடையாது, தலையில ஞானமும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே வேதாகமத்திலிருந்து தான் வரும். நீங்க நேரம் செலவழிச்சு வேதாகமத்தை வாசித்தால்தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தால்தான் வழி பிறக்கும். வழி பிறந்தால்தான் நீங்க தப்பி செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இது எல்லாமே எதுல இருந்தா வருதுன்னா வேதாகமத்தை வாசிக்கிறதுல இருந்தா வருது. இப்ப இங்க லாமேக்கு எவ்வளவு ஜாலியா சொல்றான் பாருங்க. அப்போ அடுத்த நாள் அவன் என்னதான் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது 2 கொலையோட அவன் நிறுத்திருக்கவே மாட்டான். ரத்தம் பார்த்த கை பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்குமாமா. கொலைகாரங்க நிறைய பேர் பேட்டி கொடுக்கறத நான் பார்த்திருக்கேன். மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட கொலைகாரங்க சொல்றதையும் நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். நான் அப்படியே கையெல்லாம் பரபரன்னு இருக்குமா. இன்னைக்கு என்னடா யாரையுமே போட்டு தரல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரத்த கரையாவது பார்க்கணும்னு அவங்களுக்கு அப்படியே அந்த அவங்களை இயக்கக்கூடிய ஆவி அவங்கள ஒரு மன இதுலயே விடாது, ஒரு சமாதானத்துல விடாது. அதே போலதான் ஆல்கஹால்ஸ், ட்ரக் இதுலெல்லாம் போய் மாட்டுனவங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டே ஊசி குத்தியே ஆகணும், அந்த டேப்லெட் எடுத்தே ஆகணும். ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ்ல இருக்கிறவங்க அந்த டேப்லெட் எடுத்தே ஆகணும். படப்படப்புல இருக்கிறவங்க பேனிக் டேப்லெட்ஸ் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவங்கள அதை நிம்மதி இருக்கவே விடாது. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், கண்டிப்பா லாமேக்கு எத்தனையோ கொலைகள் அதுக்கப்புறம் பண்ணியே தீர்த்திருப்பான். அந்த கொலைகளை பண்ணினதை விட அந்த வட்டத்துக்குள்ள யாரதான் இழுத்து விடுறான்? கடவுளை இழுத்து விடுறான், ஆண்டவரை இழுத்து விடுறான்.
காயினை காப்பாத்தின அதே ஆண்டவர் என்னையும் காப்பாத்துவாராக்கும். இன்னைக்கு அப்படிதான் மூடத்தனமான ஒரு ரீதியில இன்னைக்கு கிறிஸ்தவம் இயங்கி கொண்டிருக்கிறது. தான் பண்ணின அக்கிரமங்களை அநியாயத்தையும் அவர்கள் சரிதான் என்று வேதத்தை காமித்தே அவர்கள் சில பேர் வந்து வேதத்தை லைசன்ஸா யூஸ் பண்றாங்க. லைசன்ஸ் இருந்தாதான் உங்களால டிரைவ் பண்ண முடியும் கார், கரெக்டுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு வேதாகமத்தை பார்ப்பீர்களானால் அவர்கள் லைசன்ஸாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவர்கள் பல அநியாயங்களை செய்து வேதாகமத்தில் இப்படிதான் எழுதியிருக்காக்கும், வேதாகமத்தில் படிதான் நாங்க செய்யறோமாக்கும் அப்படின்னு வசனத்தை வேற காட்டுவோம். அதோட அர்த்தமே வேற மாதிரி இருக்கும். இப்ப இவன் எப்படி அந்த அர்த்தத்தை அனர்த்தமாக்கி பண்றான் பாருங்க. இங்க கடவுள் வந்து சொன்னாரா இன்னும் லாமேக்கின் மேல கையை போடுறவனுக்கு 77 முறை நான் வந்து விசாரிப்பேன், 77 ஜென்மத்துக்கு 77 ஜென்மல 77 சந்ததிகளுக்கு நான் வந்து விசாரிப்பேன், 7 தலைமுறைக்கு விசாரிப்பேன், 77 தலைமுறைக்கு விசாரிப்பேன் அவர் சொன்னாரா வந்து? ஆனா இவனா இழுத்து விட்டான் கடவுளை. இழுத்து விட்ட கடவுள் வந்து ஏதாவது பேசினாரா? பேசல. அதுக்குதான் நீங்க வேதாகமத்தை வாசிக்கணும். வேதாகமத்தை வாசிச்சு நீங்க தான் ஞானமா அதை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1-11 வாசித்து பார்ப்பீர்களானால் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் ஞானம், ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அறிவு, ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் பகுத்தறிவு, இது 3 இருக்கணும். இது 3மே ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்ஸ், ஆவியின் வரங்கள். அதை பெற்றுக்கொண்டால் தான் இதை நீங்க பகுத்தறிய முடியும். இல்லைன்னா எவனா சொன்னது ஆணு வாயை திறந்துட்டு போய் நம்மளும் சாக வேண்டியதான். அவங்களோட சேர்ந்து அவங்க செய்யற அக்கிரமத்துல நம்மளும் சேர்ந்து உழ வேண்டியதான். அப்போ அந்த அக்கிரமக்காரன் நரகத்துக்கு போனா நீங்க எங்கதான் போவீங்க? பரலோகத்துக்கு கண்டிப்பா போக முடியாது. அட்லீஸ்ட் இதையாவது ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா ஆண்டவர் தான் இது ஆண்டவர் அங்கீகரிப்பாராக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். அவனா வந்து ஒரு யூகத்துல நான் ஏன்னா காயின்ஸ் வந்து எவ்வளவு பேர் சொல்லுவாங்க எங்க தாத்தா யார் தெரியுமா பிஷப், சரி இருந்துட்டு போறாரு. நீ எப்படியா இருக்கிற? உன் ஆத்மா என்ன நிலைமையில இருக்கு? நாங்க இவ்வளவு இந்த ஊழியக்காரனோட குடும்பத்துல வந்தவங்களாகும். அவர் ஊழியக்காரன், நீ எப்படி இருக்கிற? உன்னையா நான் கணம் பண்ணணும்? அவரை கணம் பண்ண, ஏன்னா அவர் வந்து நல்லவர், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்தார். நீ என்ன பண்ண? சும்மா பேரு. அதே மாதிரிதான் இந்த வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரிசு திருச்சபைகள் தான் இன்னைக்கு இருக்குது. அவங்க நல்ல ஊழியம் பண்ணி அவங்க பேரை வச்சுக்கிட்டு இவங்க துஷ்பிரயோகம் பண்றது. இது இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. ஏழைன்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு சாமுவேலுக்கு, அவர் தான் வந்து மென்டர். அவருக்கு 2 பசங்க இருந்தானுங்க. அவர் பேரை கெட்டித்து குட்டிச்சவர் ஆக்குறதுக்குன்னே இருந்தானுங்க 2 பேரும். ஆண்டவர் அடிச்சே கொண்டாரு அவனுங்களை. இதை பார்த்து வளர்ந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் 2 பசங்க இருந்தானுங்க. அவனுங்களும் அதே மாதிரி இவர் பேரை நாசம் பண்ணானுங்க. அவனுங்களையும் அடிச்சு கொண்டார் ஆண்டவர். நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு வாரிசு அரசியல் மாதிரி இன்னைக்கு வாரிசு திருச்சபைகள், உருப்படாம போன திருச்சபைகள் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவரோட ரீதியாக இயங்கி கொண்டாரு இருக்கல, பிசாசின் ரீதியாக. அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை பிரயோஜனப்படுத்தி அவர்கள் துஷ்பிரயோகம் படுத்தி இன்னைக்கு பணமும் லாபமும் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். இது எந்த ஆவி? இதுவும் லாமேக்கின் ஆவி தான். தன்னுடைய வசதிக்கு ஏற்பவாறு ஆண்டவருடைய நாமத்தை துஷ்பிரயோகம் செய்வது. இவனும் துஷ்பிரயோகம் செய்தான். இவர்கள் பேர் அக்கிரமக்காரர்கள், இவர்கள் பேர் அநியாயக்காரர்கள். அநியாயமா ஆண்டவரோட நாமத்தை பிரயோஜனப்படுத்தி அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் பரலோக வாசல் கிட்ட கூட போக முடியாது, அடிச்சு துரத்திடுவான். உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஆவி இருக்கா? வேத வசனத்தின் நியாயப்பிரமாண கட்டளைகள் படிதான் நீங்க இயங்குறீங்களா? இதை நீங்க எப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு ப்ரூஃபா கொடுக்குறேங்க. உங்க வேதாகமத்துல அப்படிதான் எழுதியிருக்கு. இஃப் Cain shall be avenged sevenfold, ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரு. லாமேக் சொல்றான், then Lamech 77fold அப்படின்னு இவனே சொல்றான். அதான் ஒரு உரையை கொடுக்குறாரு அவர். அதனால நாளைக்கு நான் கொலை பண்ணுவேன், நாளான்னைக்கும் பண்ணுவேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொலை பண்ணிட்டே இருப்பேன். ஏன்? நான் காயினின் சந்ததியில பிறந்தவன். அவன் எப்படி வந்து என்கிட்ட பேசலாம்? அவனும் காயினின் சந்ததி தான். ஏன்னா அங்க இருந்ததே கொஞ்சம் ஜனம் தான். அத்தனை பேர் காயினோட ஃபேமிலி ட்ரீல தான் வந்து ஃபிட் ஆவாங்க, கரெக்டுங்களா? எல்லாரும் அதுக்குள்ளதான் வந்து பிறந்துவாங்க. அப்ப இவர் மட்டும் பெருசா அப்படியே, அப்போ என்ன ஆகுது? பிரியுதாங்க. நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. என்னதான் இருந்தாலும் நான் இந்த மகனுக்கு இன்னும் இப்படி பிறந்தவனாக்குனா, நீ அப்படி பிறந்தவன். 2 பேருக்கும் ஒரே மூப்பர் தான் வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஆனாலும் நான் பெரிய உயர்ந்தவன். வந்துருச்சா பிரிவினை? வந்துருச்சா? அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சுட்டானு. எங்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா? அதனாலதான் சிறிதா இருக்கிறப்பவே அந்த பாவத்தை வேரோட பிடுங்கி எறிஞ்சிடணும். அங்கேயே ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல
6வது வசனம் 7வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ கோவப்படுகிறாய், பாவமானது உன்னோட வாசலில் காத்து கொண்டிருக்கிறது, உன்னை மட்டும் அது விழுங்காது, உன்னோட சந்ததிகளை விழுங்கி போட்டுறோங்கிறதுக்கு தான் அது பொருள். அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொன்னார். அவன் காது கொடுத்து கேட்கல, ஆண்டவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே காதையும் முடிச்சிட்டான். எவ்வளோ பெரிய விளைவுல வந்து நிக்குது பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு சர்வசாதாரணமா இன்னைக்கு கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இதெல்லாம் காயின் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். அப்போ அவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். இதெல்லாம் ஆதாமும் ஏவாளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். வேதனைப்படுறதுனால என்ன ஆயிரப்போகுது? நீங்க உன்னால திருத்த முடியாது. ஏன்னா கட்டுக்கிடங்காம அத காட்டு தீயை போல பரவும் பாவம். நீங்க புண்ணியம் செய்யறது அப்படி பரவாதுங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அப்படி பரவாது, மெல்லமா தான் போகும். அதனாலதான் எங்க பாருங்க, எங்க நம்ம சேனல்ல இவ்வளவுதான் சப்ஸ்கிரைபர்ஸ், கையளவு தான். ஆனா அதே ஒருத்தன் முயல் குட்டியை பிடிக்கிறான், ஒருத்தன் போய் மலையில குரங்கு மாதிரி இந்த மரத்தை விட்டு அந்த மரத்துக்கு தாவறான், இதெல்லாம் பாருங்க லட்சக்கணக்கில் இருக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா பிசாசு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தங்குன்னு குதிக்கிறாங்க பாருங்க, அவங்க சேனல்ல ஏகப்பட்ட பேர் இருப்பான். தலையில பாத்தீங்கன்னா டை அடிச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணணும், டாட்டூ குத்தணும், இதெல்லாம் பாருங்க இருப்பான் லட்சக்கணக்கான பேர். இன்னைக்கு அக்கிரமம் செய்கிறவர்கள் மத்தியில் தான் கூட்டமானது சேருகிறது. ஏனென்றால் உலகமெங்கிலும் சண்டாளர்கள் சுத்தி வருவார்கள். அதான் கடைசி நாட்கள் அடையாளம். சண்டாளர்கள், பிசாசோட ஆவினால் இயக்கப்படக்கூடிய சண்டாளர்கள் வருவார்கள். சண்டாளர்கள் தான் ஆளுமை பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராதுன்னு வேதம் சொல்லுது. உங்க தலைமயிறு கூட எண்ணி வச்சிருக்கிறாருன்னு வேதாகமம் லூக்கா 12வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுதுங்க. அவர் வழக்கரம் நம்மை தாங்கி பிடிக்குமா, கால்கள் இடராதபடி காத்துக்கொள்வாராம், அவர் அசைக்கப்படாதபடி காத்துக்கொள்வாராம், கோட்டை மரணமா இருந்து காத்துக்கொள்வாராம். சங்கீதம் 16:8, 46:10, 62:2 சங்கீதம். இந்த வசனங்கள்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. ஐசியா 41:13 வாசித்து பாருங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளை. ஆனா நீங்க தேவனோட பிள்ளையா? இவனும் சொல்றான் நானும் கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறான். எங்க காயின் சொல்றான் நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு. அதே போல லாமேக் சொல்றான் நானும் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் அவன் கடவுளோட பிள்ளையா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்க நிலைமை என்னன்னு நீங்க அலாசி ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில எங்களுக்கு நீர் ஆண்டவரே பேசின இந்த அருமையான மெசேஜுக்காய் நன்றி ஆண்டவரே. இதன் மூலமாக நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீரா இல்லையா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முதலாவது பகுத்தறிவின் ஆவியை கொடுங்க, ஞானத்தின் ஆவியை கொடுங்க, அறிவின் ஆவியை கொடுங்க. இந்த ஆவியின் வரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை நீங்க வழி நடத்துங்க. வேதாகமத்தின் அடிப்படையில நாங்க உங்க அண்டையில வந்து சேர உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. யாருக்கிட்டையும் போய் கியூல எல்லாம் வரிசையில நின்றுட்டு இருக்காதீங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்தை. நீங்க ஆண்டவரிடம் செல்லுங்க. அவர் என்றைக்கும் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். விசாரித்து ஆசீர்வதிப்பார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ரட்சிப்புக்காக ஜெபம் செய்யுங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து அந்த இது போட்டுக்கிட்டு இருக்காதீங்க கமெண்ட்டுகள்லாம். அவங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு ஆட்டு மந்தை இருக்கு. அவங்க வந்து சரியான பாதையில் நடந்தாதான் அவங்க எல்லாம் வந்து நரகாக்கணையிலிருந்து கோவாக்கணையிலிருந்து தப்பிக்கப்படுவாங்க. அதனால எல்லாத்துக்காக ஜெபம் செய்யுங்க. எங்க ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.